குழந்தைகளை அதிகமாக தாக்கும் பொண்ணுக்கு வீங்கி. அம்மைக்கட்டு நோய் குழந்தைகளை அதிகமாக தாக்கும் நோயாக காணப்படுகின்றது. அம்மைக்கட்டு நோய் அல்லது தாளம்மை அல்லது கூகைக்கட்டு அல்லது பொண்ணுக்கு வீங்கி மம்ப்ஸ் வைரஸினால் ஏற்படும் ஒருவகை நோய் ஆகும். இந்நோய்க்கான காரணமும் சிகிச்சைக்கான மருந்தும் அறியப்படாத அக்காலத்தில் இதனை அம்மை நோய்களில் ஒன்றாக நமது முன்னோர்கள் கருதினர். சுகாதார விதிகளை கெடுபிடியாக கடைபிடிக்கச் செய்தனர். தாயாரின் பொன்னாபரணம். தங்கச்சங்கிலியை நோய்வாய்ப்பட்ட சிறுவர் கழுத்தில் போடுமாறு வலியுறுத்தினர். இதன் காரணமாக அம்மைக்கட்டு நோய்க்கு பொண்ணுக்கு வீங்கி என்ற பெயர் நிலைத்துவிட்டது. அறிவியல் நூல்களில் இது மம்ப்ஸ் என்றும் குறிப்பிடப்படுகிறது. பொண்ணுக்கு வீங்கி நோய் ஏற்பட முக்கிய காரணம் வைரஸ் ஆகும். இந்த நோய் பொதுவாக பள்ளிப் பிள்ளைகளையும் இளம் வயதினரையும் தாக்கவல்லது. நமது காதுகளுக்கு சற்று முன்பாக தாடை பகுதியில் காணப்படும் வீக்கத்தின் மூலம் இந்த நோயினை எளிதாக உறுதி செய்யலாம். காய்ச்சல், தலைவலி, பசியின்மை, பலவீனம், மெல்லும் போது அல்லது விழுங்கும் போது வலி, வீங்கிய கன்னங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய லேசான அறிகுறிகளே காணப்படும். பொண்ணுக்கு வீங்கி ஒரு வைரஸ் நோயாக இருந்தாலும் கூட அதனை ஆன்டிபயாடிக் சிகிச்சையின் மூலம் சரி செய்ய முடியாது. இது வெறும் 2 வாரத்திற்குள் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். மேலும் பாராசிட்டமால் போன்ற வலி நிவாரணிகளையும் பயன்படுத்தலாம் மற்றும் வீக்கம் ஏற்பட்ட பகுதிகளில் குளிரான பொருட்கள் கொண்டு ஒற்று எடுத்தல் ஆகியவற்றின் மூலம் இந்நோயின் தாக்கத்தை குறைக்க முடியும். கை வைத்தியங்களான சென்சந்தனம் மற்றும் பனங்காயின் சாறு என்பன கன்னப் பகுதியில் பூசப்படுகின்றன. பன்னீர் குடிப்பதற்கு கொடுக்கப்படுகின்றது. நோயாளி தனிமைப்படுத்தப்படுவதுடன் வெளியே செல்ல அனுமதிக்காமை என்பனவும் கடைபிடிக்கப்படுகின்றது. வேப்பிலைகளை எடுத்து மஞ்சள் சேர்த்து நீர் விட்டு அரைத்து கன்னங்களில் ஏற்படும் பொண்ணுக்கு வீங்கியில் பூசி வந்தால் பொண்ணுக்கு வீங்கி குறையும். கடுக்காயை நன்றாக நீர் விட்டு உரசி எடுத்து அந்த விழுதை வீக்கத்தின் மீது தடவி வந்தால் பொண்ணுக்கு வீங்கி குறையும். சிறிதளவு கருஞ்சீரகம் எடுத்து வெற்றிலைச்சாறு விட்டு நன்கு அரைத்து வீக்கத்தில் பற்று போட்டு வந்தால் கன்னத்தில் ஏற்படும் பொண்ணுக்கு வீங்கி குறையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.